செய்த நன்மை ஆயிரங்கள் சொல்லி சொல்லி பாடுவேன். செய்த நன்மை ஆயிரங்கள் சொல்லி சொல்லி பாடுவேன். நன்றி தகப்பனே, நன்மை செய்தீரே. நன்றி தகப்பனே, நன்மை செய்தீரே. நன்றி பலிபீடம் கட்டுவோம். நல்ல தேவன் நன்மை செய்தார். நன்றி பலிபீடம் கட்டுவோம். நல்ல தேவன் நன்மை செய்தார். செய்த நன்மை ஆயிரங்கள் சொல்லி சொல்லி பாடுவேன். செய்த நன்மை ஆயிரங்கள் சொல்லி சொல்லி பாடுவேன். நன்றி தகப்பனே, நன்மை செய்தீரே. நன்றி தகப்பனே, நன்மை செய்தீரே. நன்றி தகப்பனே, நன்மை செய்தீரே. நன்றி தகப்பனே, நன்மை செய்தீரே. நல்ல தகப்பனே, உம்முடைய கிருபைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உமக்கு நாங்கள் நன்றி செலுத்தும்படியாய் இந்த நல்ல நாளை நீர் எங்களுக்கு ஈவாய் தந்த தயவுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். கடந்த நாளெல்லாம் எங்களை பாதுகாத்தீர். இந்த மாதத்தினுடைய இந்த கடைசி உயிர்த்தெழுந்த நாளில் தெய்வ சமூகத்தில் நம்முடைய பிள்ளைகளாக இருக்கிறாளை கடந்தவரை கத்தங்களை தந்த கிருபைக்காய் ஸ்தோத்திரம். இந்த ஆராதனை நம்முடைய திருக்கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். ஆராதனை ஆசீர்வதியும். வந்திருக்கிற பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். இன்னும் தூரத்திலும் சமீபத்திலிருந்து வரவிடுதான் எல்லா கர்த்தருடைய பிள்ளைகளை ஆண்டவர் ஏற்ற வேளையிலே கொண்டு வாரும். பிரயாணமாய் வருகிற பிள்ளைகள், வாகனங்களில் வருகிற பிள்ளைகளை கர்த்தாவே நீர் சுகபத்திரமாய் கொண்டு வாரும். காலநிலைகளை எங்களுக்கு அனுகூலமாக்கி தந்ததற்காய் உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஆண்டவரே, எல்லா தடைகளை மாற்றும் நல்ல ஒரு மனதின் ஆவியை கத்து தாரும். ஆவியோடு உண்மையோடுமே ஆராதிக்க பலன் தாரும். எங்களோடு கர்த்தருடைய வசனத்தின் மூலம் பேசும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன் ஆமேன். உட்காரும். என்னை கைவிடல, உம்மை நம்பி வந்தேன் அகற்றப்படல. உந்தைய என்னை கைவிடல, பெரு கையாய் நான் கடந்து வந்தேன். இரு பரிவாரங்கள் எனக்கு தந்தீர். பெரு கையாய் நான் கடந்து வந்தேன். இரு பரிவாரங்கள் எனக்கு தந்தீர். என்னை கைவிடல, உம்மை நம்பி வந்தேன் அகற்றப்படல.
பெற்ற போதும் வேண்டியதெல்லாம் எனக்கு தந்தி வேண்டினோரெல்லாம் விடை பெற்ற போதும் வேண்டியதெல்லாம் எனக்கு தந்தி பரதேசியாய் தங்கினதை சுதந்திரமாக மாற்றி தந்தி பரதேசியாய் சுதந்திரமாக மாற்றி தந்தி ஏலெலோகே 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 நான் உம்மை துதிப்பேன் ஏலெலோகே 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 உம்மை துதிப்பேன் உம்மை நம்பி வந்தேன் நான் வெட்கப்படல உம்மையை என்னை கைவிடல உம்மை நம்பி வந்தேன் நான் வெட்கப்படல உம்மையை என்னை கைவிடல காயப்பட்டு நின்று கண்ணீரில் சென்று கலங்கின எனக்காக கண்ணீரில் சென்று கலங்கின எனக்காக இறங்கி வந்து உடன்படிக்கை என்னோடு செய்து இழந்திட்ட யாவையும் திரும்ப தந்து உடன்படிக்கை என்னோடு செய்து இழந்திட்ட யாவையும் எனக்கு தந்து ஏலெலோகே 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 உம்மை துதிப்பேன் ஏலெலோகே 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 உம்மை துதிப்பேன் உம்மை நம்பி சொல்லுங்க எல்லாரும் எல்லாம் சேர்ந்து உம்மை நம்பி உம் தயவு வேண்டினோரெல்லாம் விடை பெற்ற போதும் வேண்டியதெல்லாம் எனக்கு தந்தி வேண்டினோரெல்லாம் ஆண்டவரே எனக்கெல்லாம் தந்தங்களே தேசியாய் நான் தங்கினதை சுதந்திரமாக மாற்றி தந்தி பரதேசியாய் நான் தங்கினதை சுதந்திரமாக மாற்றி ஏலெலோகே 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 உம்மை துதிப்பேன் ஏலெலோகே 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 உம்மை துதிப்பேன் உம்மை நம்பி வந்தேன் நான் வெட்கப்படல உம்மையை என்னை கைவிடல உம்மை நம்பி வந்தேன் நான் வெட்கப்படல உம்மையை என்னை கைவிடல வெறும் கையாய் நான் கடந்து வந்தேன் இரு பரிவாரங்கள் எனக்கு தந்தி வெறும் கையாய் நான் கடந்து வந்தேன் இரு பரிவாரங்கள் எனக்கு தந்தி ஏலெலோகே 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 உம்மை துதிப்பேன் சொல்லுங்க எல்லாரும் ஏலெலோகே 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 உம்மை துதிப்பேன் ஏலெலோகே 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 உம்மை துதிப்பேன் வேண்டினோரெல்லாம் விடை பெற்ற போதும் வேண்டியதெல்லாம் எனக்கு தந்தி வேண்டினோரெல்லாம் விடை பெற்ற போதும் வேண்டியதெல்லாம் எனக்கு தந்தி பரதேசியாய் நான் தங்கினதை சுதந்திரமாக மாற்றி தந்தி பரதேசியாய் நான் தங்கினதை சுதந்திரமாக மாற்றி தந்தி ஏலெலோகே 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 உம்மை துதிப்பேன் ஏலெலோகே 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 உம்மை துதிப்பேன் உம்மை நம்பி உம்மையை என்னை கைவிடல உம்மை நம்பி வந்தேன் நான் வெட்கப்படல உம்மையை என்னை கைவிடல வெறும் கையாய் நான் கடந்து வந்தேன் இரு பரிவாரங்கள் எனக்கு தந்தி வெறும் கையாய் நான் கடந்து வந்தேன் இரு பரிவாரங்கள் எனக்கு தந்தி ஏலெலோகே 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 உம்மை துதிப்பேன் ஏலெலோகே 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 உம்மை துதிப்பேன் ஏலெலோகே
கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராக நாம் கடந்து போக போகிறோம். பிலிப்பியர் நிருபம் 2ஆம் அதிகாரம். பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் அதனுடைய 5ஆம் வசனம். பிலிப்பியன்ஸ் சாப்டர் 2 verse 5. கிறிஸ்து இயேசுவில் இருந்த சிந்தையே உங்களிலும் இருக்க கடவது. இயேசு கிறிஸ்துவில் இருந்த சிந்தை உங்களில் இருக்க கடவது என்று அப்போஸ்தலனாகிய பவுல் பிலிப்பிய சபைக்கு இந்த நிருபத்தை எழுதும்போது எழுதுகிறார். இந்த 2ஆம் அதிகாரம் என்பது இந்த பிலிப்பியர்கள் நிருபமே ஒரு பவுலுடைய நிருபங்களிலே ஒரு மேன்மையான ஒரு நிருபம். கிட்டத்தட்ட 13 நிருபங்களை அவர் எழுதியிருந்தாலும் இந்த பிலிப்பியர் நிருபத்திலே தன்னுடைய வாழ்க்கையை குறித்து சில காரியங்களை அவர் எழுதி வைத்திருப்பதை நம்ம பார்க்க முடியும். அது மாத்திரமல்ல, அவருடைய பிள்ளைகளாக இருக்கிறதான நம்மை உற்சாகப்படுத்தும்படியான சில வார்த்தைகளையும் இந்த பிலிப்பியர் 2ஆம் அதிகாரத்தில் அவர் எழுதி வைத்திருக்கிறார். அவர் எழுதின வார்த்தைகளில் மிக முக்கியமான ஒரு வார்த்தை தான் கிறிஸ்து இயேசுவில் இருந்த சிந்தையே உங்களிலும் இருக்க கடவது. அதை நான் இப்படி சொல்றேன், பவுல் இப்படி எழுதியிருக்கலாம், இயேசு கிறிஸ்துவில் இருந்த சிந்தையே உங்களிலும் என்ன செய்ய கடவது, இருக்க கடவது அப்படின்னு எழுதியிருக்கலாம். ஆனா பவுலுங்க அதை திருப்பி எழுதுகிறார், கிறிஸ்து இயேசுவில் இருந்த சிந்தை. அப்போ இந்த சிந்தை என்பது மைண்ட், நம்ம சிந்திக்கிற காரியம். சபைக்கு வரும்போது இன்னைக்கு நிறைய காரியத்தை சிந்திச்சுட்டு வந்திருப்போம். ஐயோ இன்னைக்கு மழையா இருக்கு, நம்ம கிளம்பும் போது மழை இல்லையே, என்ன சர்ச்சுக்கு போகலைன்னா பாசு கேட்பார். ஆனா நம்ம மழை வெறிச்சிட்டே என்கிற எண்ணத்தோடு கூட நம்ம இந்த இடத்துக்கு வந்திருக்கிறோம். நம்முடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் காலையில் எந்திரிச்ச உடனே நிறைய காரியங்களை நாம் சிந்திப்பது வழக்கம். அது எல்லா மனிதனுக்கும் உரியதுதான். ஆனால் பவுல் சொல்லும்போது சொல்லுகிறார், கிறிஸ்து இயேசுவில் இருந்த சிந்தை உங்களுக்குள்ளும் எனக்குள்ளும் இருக்க கடவது. இயேசு கிறிஸ்துவினுடைய மைண்ட், அவருடைய சிந்தை எப்படிப்பட்டதா இருந்தது என்பதை பவுல் எழுதும்போது உங்களுக்குள்ளும் அந்த சிந்தனை இருக்க வேண்டும், உங்களுக்குள்ளும் அந்த எண்ணம் இருக்க வேண்டும் என்று பவுல் சொல்லுகிறார். இந்த கால வேளையில கிறிஸ்துவின் சிந்தை நம்மில இருக்கணும். அவர் சிந்திக்கிற காரியம் என்ன, அவருடைய சுபாவம் என்ன, அவருடைய கேரக்டர், அவருடைய தெய்வீகம். இத பவுல் கிறிஸ்துவின் சிந்தை என்று சொன்னவர். பேதுரு அதை வித்தியாசமா எழுதுறார் பாருங்க. 2 பேதுருவின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம், 2 பேதுருவின் புஸ்தகம் 2 பீட்டர் 1ஆம் அதிகாரம் அதனுடைய 4ஆம் வசனத்தை நிறுத்தி தயவு செய்து வாசிக்கணும், அவசரப்படாம வாசிங்க. இச்சையினால் உலகத்தில் உண்டான கேட்டுக்கு தப்பி திவ்ய சுபாவத்துக்கு பங்குள்ளவர்களாகும் பொருட்டு மகா மேன்மையும் அருமையான வாக்குத்தத்தங்களும் அவைகளினாலே நமக்கு அளிக்கப்பட்டிருக்கிறது. நல்லா பாருங்க, இந்த வசனத்தை கொஞ்சம் நிறுத்தி அழகா படிச்சீங்கன்னா, பேதுரு இந்த நிருபத்தை அவர் எழுதும்போது இங்க சொல்றாரு, உலகத்தில் உண்டான இச்சையினால, உலகத்தில் உண்டான கேடுகளினால நீ வாழ்ந்தால் உனக்கு மகா மேன்மை உண்டாகாது. உனக்கு தேவன் கொடுத்த வாக்குத்தத்தங்கள் உன்னிலே நிறைவேறாது. ஆனால் அதுல ஒரு வார்த்தை அழகா சொல்றாரு, நீ கேட்டுக்கு என்ன செய்யணுமா, தப்பணும், தப்பிக்கணும், பாவத்துக்கு தப்பிக்கணும், இச்சைக்கு தப்பிக்கணும்,
நீ அப்படி தப்பிட்டனா உனக்கு மகா மேன்மையே ஆண்டவர் தருவார். அதுல சொல்றாரு, திவ்ய சுவாபத்துக்கு பங்குள்ளவர்களாகும் பொருட்டு கிறிஸ்து இயேசுவில் இருந்த சிந்தை, அந்த திவ்ய சுவாபம் அதிலே உங்களுக்கு பங்கு வேண்டும் என்று சொன்னால் பேதுரு சொல்றாரு, இந்த உலகத்திற்குரிய காரியங்களை நீங்க என்ன செஞ்சிருங்க, விட்டுரு, அதற்கு தப்பிச்சிரு. அந்த உலக பாவங்களுக்கு நீ என்ன செய்யக்கூடாது, சிக்கி தவிக்க கூடாது. நீ சிக்கி தவிக்கிற உலகத்துல தான் நீ வாழ்ந்து கொண்டு இருக்கிற. ஆனாலும் நான் உன்னோடு கூட இருக்கிறதுனால, என் சிந்தை உனக்குள் இருக்குமானால், கிறிஸ்து உனக்குள் இருப்பாரானால், அவருடைய அபிஷேகம் உனக்குள் இருக்குமானால், அவருடைய அபிஷேகத்தினால் நீ நிரப்பப்பட்டிருப்பாயானால், இந்த உலகத்தில் உண்டான கேட்டுக்கு, உலகத்தில் உண்டாயிருக்கிறதான பாவங்களுக்கு நீ தப்புவிக்கப்படுவாய். ஆமென், ஆமென். அதற்கு அடுத்த வசனம் சொல்லப்படுகிறது பாருங்க. அதுல இப்படி இருக்க நீங்கள் கேட்டுக்கு தப்பி மகா மேன்மையான அந்த அருமையான வாக்குத்தத்தங்களை நீங்கள் சுதந்திரிக்கும்படிக்கு ஆண்டவர் நமக்கு தந்திருக்கிற அந்த அருளப்பாடு, தேவன் நமக்கு தந்திருக்கிற கிருபைகளை நாம் காத்து கொண்டு இருக்க நீங்கள் அதிக ஜாக்கிரதை உள்ளவர்களாய் எப்படி இருக்கணுமா, ஜாக்கிரதையா இருக்கணும். இந்த கடைசி நாட்களில் நீங்களும் நானும் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அருமையான பிள்ளைகளே, நாம் கேட்டுக்கு தப்ப வேண்டிய காலம், ரொம்ப ஜாக்கிரதையா இருக்க வேண்டிய ஒரு காலம் இந்த காலம். ஏனெனில் பிசாசு எவனை விழுங்கலாம் என்று வகை தேடி சுற்றி திரிகிறான். உலகத்தின் ஆசா பாசங்களில பாவத்திலே சிக்கி தவிக்க பிசாசு இந்த நாட்களில தேவனுடைய பிள்ளைகளை தேடிக்கொண்டிருக்கிற ஒரு காலத்துல அவர் சொல்றாரு, நீங்கள் அதிக ஜாக்கிரதை உள்ளவர்களாயிருங்க, ரொம்ப கேர்ஃபுல்லா இருங்க. உங்களுக்குள்ள இன்றைக்கு காணப்பட வேண்டியது இயேசு கிறிஸ்துவினுடைய தெய்வீக சுபாவம். அவருடைய சுபாவம் இன்றைக்கு எனக்குள்ளும் உங்களுக்குள்ளும் காணப்பட வேண்டும் என்று சொல்லி தேவன் விரும்புகிறார். அதைத்தான் பவுல் சொல்றார், கிறிஸ்துவின் சிந்தை உங்களில் இருக்க கடவது. அப்படியானால் கிறிஸ்துவுக்குள் காணப்பட்டதான சிந்தை என்ன, அவருடைய அனுபவம் என்ன, அவருடைய கேரக்டர் என்ன என்பதைத்தான் இன்றைக்கு கால வேளையில உங்களோடு கூட சில காரியங்களை பகிர்ந்து கொள்ளும்படியாய் நான் விரும்புகிறேன். இந்த கிறிஸ்துவின் திவ்ய சுபாவத்தில் நாம் பங்குள்ளவர்களாக மாற வேண்டுமானால் முதலாவது நமக்குள்ள காணப்பட வேண்டிய ஒன்று, நாம் இந்த உலகத்திற்குரிய காரியங்களிலிருந்து தப்பிக்கணும். உலக காரியங்களிலே நாம் சிக்கக்கூடாது, பாவத்திலே சிக்கி தவிக்க கூடாது, உலக ஆசா பாசங்களிலே சிக்கி தவிக்க கூடாது. அதற்கு தப்பணும் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் விரும்புகிறார். ஆகவே அதிலே தப்பிதான் இந்த நாட்களில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இயேசுவின் ரத்தத்தினாலே நாம் கழுவப்பட்டபடினாலே இந்த உலக ஆசா பாசங்களுக்கு விலக்கி தேவன் நம்மை பாதுகாத்து வைத்திருக்கிறார். இருப்பினும் சில நேரங்களிலே நம்முடைய வாழ்க்கையில நாம் தவறி விழுந்து விடுகிறோம். இவைகளினாலே நாம் தேவனுடைய சுபாவத்தை இழந்து விடுகிறோம். ஆகவே இந்த காலவேளையில தேவ சுபாவத்தை, கிறிஸ்துவின் சிந்தையை பெற்றுக் கொண்டிருக்கிற நீங்களும் நானும் கிறிஸ்துவின் சிந்தையுடையவர்களாய் இந்த பூமியிலே வாழ்வதற்கு ஆண்டவர் நமக்கு கிருபை பாராட்டுவாராக. அப்படியானால் இயேசு கிறிஸ்துவுக்குள் இருந்த முதலாவது அவருடைய சுபாவம், அவருடைய திவ்ய சுபாவம் என்ன என்று சொன்னால் 1 யோவான் 4ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். 1 John 4:8 படிங்க பார்க்கலாம். 1 யோவான் 4:8 அன்பில்லாதவன் தேவனை அறியான், தேவன் அன்பாகவே இருக்கிறார். அப்படியானால் கிறிஸ்துவின் தெய்வீக சுபாவங்களில் முதலாவது ஒன்று அவர்கிட்ட இருந்தது அன்பு. ஆமென், சொல்லுங்க அல்லேலூயா. அவரை குறித்து வேதம் சொல்லுகிறது, அவர் அன்பாகவே இருக்கிறார். தேவன் எப்படி இருக்கிறாரா? சத்தமா சொல்லுங்க, எப்படி இருக்காரு? அன்பா இருக்கிறார். நம்முடைய தேவன் அன்புள்ள தேவன். அவர் அன்புள்ள தேவன். அன்பில்லாதவன் தேவன் என்ன செய்யான்? அறியான். அப்படின்னா நம்ம அன்பா இருப்பதனால தேவன் என்ன செய்திருக்கிறோம்? அறிந்திருக்கிறார். அவர் எப்படிப்பட்டவர் என்பது நமக்கு தெரியும். இயேசு என்னுடைய பாவங்களுக்காக மரித்தவர், இயேசு எனக்காக அடிக்கப்பட்டவர், இயேசு இந்த உலகத்தில் வந்ததனுடைய பிரதான நோக்கம் என்னை ரட்சிப்பதற்காக. இந்த உலகத்தை நேசித்ததினால அவர் இந்த பூமிக்கு அவர் என்ன செய்தாரா? வந்தார். நாம் வாசித்த பிலிப்பியர் புத்தகம் 2ஆம் அதிகாரத்தில் அந்த 5-6 வசனங்களை கீழே வேதத்தில் வாசித்து பார்த்தீங்கன்னா, அவர் தேவனுடைய குமாரன் என்றும்
எண்ணப்படாமல் அடிமையின் ரூபம் என்ன செய்தாராம்? எடுத்தார். அவர் நம்மேல வைத்த அன்பு, அந்த அன்பினாலதான் அவர் சிலுவையில தன்னை ஒப்பு கொடுத்தார். அவர் அந்த அன்பினாலதான் அவர் அடிக்கப்பட்டார். நம்மேல வைத்த அன்பு. ஆகவே அந்த அன்பின் சுபாவம் நமக்குள்ள இந்த நாட்களில் வேண்டும். கிறிஸ்துவின் சுபாவங்களில் ஒன்று அவர் நம்மேல் வைத்த அன்பு. அவர் எப்படிப்பட்டவராய் இருக்கிறாரா? அன்பாகவே இருக்கிறார். தேவன் எப்படிப்பட்டவர்? தேவன் எப்படிப்பட்டவர்? அப்ப அவருடைய பிள்ளைகளா இருக்கிற நமக்குள்ள என்ன இருக்கணும்? அன்பு இருக்கணும். அந்த சுபாவம் நமக்குள்ள இருக்கணும். அன்பு இல்லை அப்படின்னா அந்த கிறிஸ்துவின் சுபாவம் நமக்குள்ள இல்லைன்னு அர்த்தம். இங்க யோவான் சொல்றார், அன்பில்லாதவன் தேவனை என்ன செய்யான்? அறியான். அது மட்டும் இல்ல, 11ஆம் வசனத்தை வாசிங்க அதே அதிகாரத்துல. பிரியமானவர்களே, தேவன் இவ்விதமாய் நம்மிடத்தில் அன்பு கூர்ந்திருக்கிற. எவ்விதமாய்? யோவான் 3ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம், இவ்விதமாய் உலகத்தில் என்ன செய்தாரா? அன்பு கூர்ந்தார் என்று சொல்வதை மட்டுமல்ல, அவனுடைய 10ஆம் வசனத்தில் இப்படி சொல்றார் பாருங்க, நாம் தேவனிடத்தில் அன்பு கூர்ந்ததினால் அல்ல, நாம் தேவனிடத்தில் அன்பு கூர்ந்ததினால் அல்ல, அவர் நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து. அல்லேலூயா சொல்லுங்க. நீங்க அவர் அன்பு கூர்ந்ததினால் அல்ல, அவர் நம்மேல வைத்த அன்பினாலே, அவர் நம்மேல வைத்த அன்பினாலே, அவர் நமக்காக கிருபாதார பலியாக அவர் சிலுவையிலே தம்மை ஒப்பு கொடுத்ததினாலே அந்த அன்பு தோத்திரம் இவ்விதமாய் நம்மிடத்தில் அன்பு கூர்ந்திருக்க. எவ்விதமாய்? அவர் கிருபாதார பலியாக நம்மை சிலுவையிலே ஒப்பு கொடுத்தாரே, அந்த அன்பு நிமித்தமாக நாம் ஒருவரிடத்தில் ஒருவர் அன்பு கூற எப்படி இருக்கிறோம்? கடனாளியாய் இருக்கிறோம். ஆமென். ஏங்க நாம் ஒருவரில் ஒரு அன்பு கூற வேண்டும் என்று சொன்னால், இயேசு எனக்காக அவர் சிலுவையிலே கிருபாதார பலியாக தன்னை ஒப்பு கொடுத்து அவருடைய அன்பை என் மேல வெளிப்படுத்ததுனால இன்றைக்கு நான் மற்றவர்களை நேசிக்கும்படிக்கு நான் எப்படிப்பட்டவனாய் இருக்கிறேன்? கடனாளியா இருக்கிறேன். கடனாளியா இருக்கிறேன். தோத்திரம். நம்ம மற்றவங்களை நேசிக்கல அப்படின்னா நம்ம என்ன அர்த்தம்? கடன்காரன் அர்த்தம். நம்ம உலகத்துல வேணா ஆற்றும் பணம் வாங்கியிருக்கலாம், கடனாளிகளா இருக்கலாம். ஆனா அதை விட தேவனுடைய சுபாவத்தை தரித்து கொண்டிருக்கிற உங்களுக்குள்ளும் எனக்குள்ளும் நாம் எதுல கடனாளிகளா இருக்கிறோம் என்றால், மற்றவரிடத்துல அன்பு கூறுவதில் நாம் சரியாய் அன்பு கூறவில்லை என்றால் நாம் எப்படிப்பட்டவர்களா இருப்போமா? கடனாளிகளா இருக்கிறோம். கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த கால வேளையில் அவருடைய சுபாவம் என்ன? பவுல் இங்க யோவான் சொல்றார், அவர் நம்மேல அன்பு கூர்ந்ததினால், நாம் தேவனிடத்தில் அன்பு கூர்ந்ததினால் அல்ல, அவர் நம்மேல வைத்த அன்பினால, அவர் நம்மேல வைத்த அன்பினால. அந்த சுபாவம் இந்த நாட்களில் நமக்கு தேவை. கர்த்தருடைய பிள்ளைகளே, நம்மோடு கூட நிறைய பேர் வேலை செய்கிறாங்க, நம்மோடு கூட நிறைய பேர் படிக்கிறாங்க, நம்மோடு கூட நாம் நிறைய பேரோடு கூட ஒவ்வொரு நாளும் நிறைய பேரை பார்க்கிறோம். ஆனால் அவர்கள் நம்மேல் அன்பு வைக்கிறார்களோ இல்லையோ, கர்த்தருடைய பிள்ளைகளாக இருக்கிறதான நாம் அவரிடத்தில் கிறிஸ்துவின் அன்பின் நிமித்தம் அவர் மேல் அன்பு செலுத்தணும். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. தோத்திரம். கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த கால வேளையிலே பவுல் அதைத்தான், யோவான் அதைத்தான் சொல்றாரு, ஒருவருக்கு ஒருவர் அன்பு கூற கடனாளிகளாக இருக்கிறோம். அவனுடைய 20ஆம் வசனத்தில் இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது, வாசிங்க. தேவனிடத்தில் அன்பு கூறுகிறேன் என்று ஒருவன் சொல்லியும் தன் சகோதரனை பகைத்தால் அவன் பொய்யன். நான் ஆண்டவர் மேல் அன்பா இருக்கிறேன், ஆண்டவர் மேல நான் என்னவா இருக்கிறேன்? அன்பா இருக்கிறேன் என்று சொல்லி உன் சகோதரனை என்ன செய்யக்கூடாது? பகைக்க கூடாது. அதான் சொல்றாரு பவுல், யோவான், நீ உன் சகோதரனை பகைச்சனா நீ யாரு சொல்லுங்க? ஆமா, நான் பொய் சொல்லவே மாட்டேன் அப்படின்னு சொல்லக்கூடாது. நீ உன் சகோதரனை பகைச்சிட்டனா நீ யாரா மாறிடுற? பொய்யனா மாறிடுற, பொய் சொல்றவனா மாறிடுற. பொய் உதடுகள் கர்த்தருக்கு அருவருப்பானது, பொய் பேசுகிற நாவு கர்த்தருக்கு அருவருப்பானது, அடைக்கப்படும் என்று வேதம் சொல்லுது. அப்ப நம்ம பொய்யர்களா மாறக்கூடாது. பொய்யருக்கு தலைவர் யாரு? பிசாசு. அவனு பொய்யனும் பொய்க்கு பிதாவுமா இருக்கிற. அப்ப நம்ம அவனுக்கு பிள்ளைகளா மாறிடக்கூடாது. நாம் யாருடைய பிள்ளைகள்? ஏசப்பாவின் பிள்ளைகள். சொல்றாரு, தான் கண்ட சகோதரனிடத்தில் அன்பு கூறாதவன் தான் காணாத தேவனிடத்தில் எப்படி அன்பு கூறுவான்? நீ பொய்யனா இருக்காத, நீ உன் சகோதரனிடத்தில் அன்பு கூறு, சகோதரனை நேசி, சகோதரனிடத்தில் அன்பு செலுத்து. ஆண்டவர் அதுதான் விரும்புகிறார்.
அதைத்தான் லூக்கா எழுதின சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 35ஆம் வசனத்துல அங்க அழகா அவர் சொல்றாரு பாருங்க. 6:35 உங்கள் சத்துருக்களை நீங்கள் என்ன செய்யுங்கள், சிநேகியுங்கள். அவங்களுக்கு என்ன செய்யணுமா? அடுத்த வார்த்தை சொல்றாரு, நன்மை செய்யுங்கள். அல்லேலூயா. நன்மை செய்யுங்கள். ஆமென். கைமாறு கருதாமல் கடன் கொடுங்கள், அப்பொழுது உங்கள் பலன் மிகுதியாயிருக்கும். உன்னதமானவருக்கு நீங்கள் பிள்ளைகளாயிருப்பீர்கள். அவர் நன்றி அறியாதவர்களுக்கும் துரோகிகளுக்கும் நன்மை செய்கிறாரே. இயேசு எப்படிப்பட்டவராயிருக்கிறாரா? துரோகிகளுக்கும் நன்மை செய்கிறவர். அல்லேலூயா. இயேசு துரோகிக்கு கூட நன்மை செய்கிறவர் இல்ல. பேதுரு காதை வெட்டினான். இயேசு அந்த காதை எடுத்து என்ன செஞ்சாரு? நன்மை செஞ்சார். ஏனென்றால் வேதம் சொல்கிறது, அவர் நன்மை செய்கிறவராகவே என்ன செய்தார்? சுற்றி தெரிந்தார். அவருடைய சுபாவம் என்ன? எல்லார் மேலும் அன்பு செலுத்துவதுதான். அது படித்தவர்களா இருக்கட்டும், பணக்காரர்களா இருக்கட்டும், ஏழைகளா இருக்கட்டும், யாராக இருந்தாலும் சரி, அவருடைய அன்பு, அவருக்கு நீளம் இல்லை, அகலம் இல்லை, ஆழம் இல்லை, உயரம் இல்லை, அவ்வளவாய் உலகத்தில் என்ன செய்திருக்கிறார்? அன்பு கூர்ந்திருக்கிறார். ஆகவே அவருடைய தெய்வீக சுபாவங்களில் மிக முக்கியமான ஒன்று அவர் நம்மேல வைத்த அன்பு. நாம் அவரை நேசிக்கிறோமோ இல்லையோ, அவர் நம்மை என்ன செய்கிறார்? நேசிக்கிறார். அந்த நாளில் எல்லாம் இந்த இன்லாண்ட் லெட்டர்ல கடிதம் எழுதுவாங்க தெரியுமா? அந்த கடிதம் எழுதும்போது மேல என்ன எழுதுவாங்க? கடவுள் துணை. அப்படி எழுதுவாங்களா இல்லையா? நீங்கெல்லாம் எழுதுனது இல்லைன்னு நினைக்கிறேன். கடவுள் துணை. கடவுள் அன்பாகவே இருக்கிறார். கடவுள் எப்படி இருக்கிறார்? அன்பாகவே இருக்கிறார். காட் இஸ் லவ். கடவுள் அன்பாகவே இருக்கிறார். அது எல்லாத்துக்கும் தெரியும். கடவுள் எப்படிப்பட்டவர் சொல்லுங்க? அன்பானவர். ஆனா அவர் கோபக்காரர். அல்லேலூயா. அவரை குறித்து வேதம் சொல்லுது, அவர் பட்சிக்கிற அக்னி என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகவே அன்புள்ள தேவன். அவர் நம்மிடத்தில் சொல்வதெல்லாம், நான் சத்துருவை என்ன செய்தேன்? சிநேகித்தேன். அவர் துரோகிகளுக்கு கூட அவர் என்ன செய்தாரா? நன்மை செய்தார். இயேசுவின் இரத்தத்தினாலே கழுவப்பட்டிருக்கிற அவருடைய பிள்ளைகளா இருக்கிற நாமும் இப்படிப்பட்ட சுபாவம் உடையவர்களாக இருக்க வேண்டும் என்று தேவனுடைய விருப்பம். இதுதான் ஆண்டவருடைய தெய்வீக சுபாவம். அவர் 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 துரோகிகளுக்கு கூட, நன்றி அறிவில்லாதவர்கள். நீங்க எத்தனையோ பேருக்கு நம்ம உதவி செய்திருக்கிறோம். ஆனா சிலர்லாம் நன்றி அறியாதவர்களா தான் இருக்கிறாங்க. ஆனா நம்ம குறித்து வேதம் சொல்லுகிறது, இயேசு கூட நன்றி அறியதில்லாத பிள்ளைகள் கூட அவர் என்ன செய்தாரா? நன்மை செய்கிறவராய் இருந்தார். நீங்கள் நன்மை செய்யுங்கள், நன்மை செய்யுங்க. நம்ம இந்த உலகத்தில் வாழ்கிற காலம் கொஞ்ச காலம். இந்த காலத்தில் நம்ம என்ன செய்யணும்? சத்தமா சொல்லுங்க, என்ன செய்யணும்? நன்மை செய்யணும். ஏழைக்கு இறங்குகிறவன், ஏழைக்கு இறங்கி கடன் கொடுக்கிறவன் ஆண்டவர் நம்மை வைத்திருக்கிறார். ஆமென். அல்லேலூயா. ஏழைக்கு இறங்குகிறவன், கர்த்தருக்கு கடன் கொடுக்கிறான். நன்மை செய். இந்த நன்மைகள் எல்லாம் அவருடைய பிள்ளைகளுக்கு எங்க இருந்து வருது தெரியுமா? பரத்திலிருந்து வருது. ஆமென். நன்மையான எந்த ஈவும் பூரணமான எந்த வரமும் ஜோதிகளின் பிதாவினிடத்திலிருந்து இறங்கி வருது. ஆமென். அப்போ நன்மைகள் நம்ம மற்றவங்களுக்கு செய்யறனா, அந்த நன்மை நமக்கு எங்க இருந்து வந்தது? பரத்திலிருந்து வந்தது, ஜோதிகளின் பிதாவினிடத்திலிருந்து. அவர் நம்ம மேல அன்பு கூர்ந்ததுனாலதான் அந்த நன்மையை நமக்கு வழங்கினார். அவர் அன்பு வைக்கலன்னா நமக்கு அந்த நன்மை கிடைச்சிருக்காது. தோத்திரம். அவர் நம்ம மேல வைத்த அன்பினாலே அவர் நமக்கு எதை கொடுக்கிறாரா? நன்மையை கொடுக்கிறார். நன்மை செய்கிற ஆண்டவர் நம்முடைய ஆண்டவர். அந்த ஆண்டவர் சொல்றாரு, நீ சத்துருவை சிநேகி, அவனுக்கு உதவி செய், உதவி செய், கர்த்தர் அதற்கேற்ற பலனை கர்த்தர் தருவார். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆகவே இயேசுவின் சுபாவம், அவருடைய முதல் சுபாவம், அந்த மகா மேன்மையான அருமையான வாக்குத்தத்தங்களை தேவன் நமக்கு அருளும்படிக்கு நமக்கு தந்திருக்கிறாரே, அந்த வாக்குத்தத்தங்களை சுதந்திரிக்க வேண்டுமானால், அந்த மேன்மையை நாம் அடைய வேண்டுமானால், கிறிஸ்துவின் தெய்வீக சுபாவங்களில் முதல் சுபாவம் இயேசுவின் அன்பு. அந்த அன்பை நாம் என்ன செய்ய வேண்டும்? மற்றவர்களுக்கு வெளிப்படுத்த வேண்டும். மற்றவர்களுக்கு நாம் வெளிப்படுத்தும் போது நிச்சயமாக கிறிஸ்து நம் மூலமாக மகிமைப்படுவார். அல்லேலூயா. இரண்டாவதாக அவருடைய மகா பெரிய அன்பு, அவருடைய கேரக்டர், அவருடைய தெய்வீக சுபாவம் என்ன அப்படின்னா, மன்னிக்கிற சுபாவம். என்ன சுபாவம்? சத்தமா சொல்லுங்க, என்ன சுபாவம்? மன்னிக்கிற சுபாவம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 23ஆம் அதிகாரம்
அதனுடைய 34ஆம் வசனத்துல படிங்க பிரதர். பிதாவே இவர்களுக்கு, சத்தமா சொல்லுங்க, இவர்களுக்கு மன்னியும். சிலுவையில் இயேசு சொன்ன முதல் வார்த்தை, இயேசு சிலுவையில் சொன்ன முதல் வார்த்தை, பாரமான சிலுவையை சுமந்து கொண்டு போனவர், அவர் வாரினால் அடித்தவன், ஈட்டியிலே குத்தினவன், ஆணியை அடித்தவன், சிலுவை மரத்தை தூக்கினவன், எல்லாருக்கும் முன்பதாக இயேசு சொல்றார், பிதாவே இவர்களுக்கு மன்னியும். நம்ம ஆண்டவர் இருந்த பெரிய தெய்வீக சுபாவத்துல ஒண்ணு மன்னிக்கிற சுபாவம். சங்கீதக்காரன் தாவீது சொல்றான், எவனுடைய மீறுதல் மன்னிக்கப்பட்டதோ, எவனுடைய பாவம் மூடப்பட்டதோ, அவன், எவனுடைய அக்கிரமத்தை கர்த்தர் எண்ணாது இருக்கிறாரோ அவன் யாரு? பாக்கியவான். அப்ப ஆண்டவர் இந்த பூமிக்கு வந்தது, பவுல் தீமோத்தேயு நிருபத்தில் சொல்றார், பாவிகளை ரட்சிக்க கிறிஸ்து இயேசு உலகத்தில வந்தார். அப்ப இயேசு இந்த உலகத்தில வந்தது நம்முடைய பாவங்களை மன்னிப்பதற்காக. அவர்கிட்ட இருந்த ஒரு மிக முக்கியமான குணம் மன்னிக்கிற சுபாவம். எல்லாவற்றையும் அவர் மன்னித்தார் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. அப்பதான் சொல்றார், பிதாவே இவர்களுக்கு, இவங்க செய்கிறது இன்னதென்று அறியாமல் என்ன செய்யறாங்க, மன்னிங்க ஆண்டவரே, என்னை குத்துனவனை மன்னிங்க, என்னை அடிச்சவனை மன்னிங்க, என்னை சிலுவையில் ஒப்பு கொடுத்தவனை மன்னிங்க, என்னை காரி துப்பினவனை மன்னிங்க, என்ன 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 சிலுவை தூக்கி நிறுத்தினான இந்த மரத்தை, இவன் எல்லாம் என்ன செய்யுங்க, ஒருத்தரை கூட விட்டுறக்கூடாது. பிதாட்ட ஜெபம் பண்றார், எல்லாரையும் மன்னிங்க ஆண்டவரே, எல்லாரையும் மன்னிங்க, அல்லேலூயா, எல்லாரையும் மன்னிங்க. இந்த வார்த்தையை சொல்றாரு பாருங்க, பிதாவே இவர்களுக்கு என்ன செய்யும், மன்னியும், மன்னியும், மன்னியும். அவர் இந்த பூமிக்கு வந்ததே நாம் செய்த தவறுகளை மன்னிப்பதற்காக. ஒரு நல்ல தகப்பனுடைய கேரக்டர், ஒரு நல்ல தகப்பனுடைய குணம், பிள்ளை செய்கிற தவற மன்னித்து என்ன செஞ்சிருவாங்க, மறந்துடணும். ஏசப்பா ஒரு நல்ல தகப்பனாய் நமக்கு இருப்பதனால அவர் நாம் செய்த எல்லா அக்கிரமங்களையும் மீறுதலையும் எல்லாவற்றையும் அவர் என்ன செஞ்சிட்டார் தெரியுமா, போட்டார், கடல்ல தூக்கி போட்டுட்டார், கடல்ல தூக்கி போட்டார். மன்னியும் ஆண்டவரே. அவர்கிட்ட மன்னிக்கிற சுபாவத்தை நம்ம பார்க்கிறோம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம், மத்தேயு எழுதின சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் அதனுடைய 14-15 வசனத்தை வாசிங்க பார்க்கலாம். மனுஷனுடைய தப்பிதங்களை நீங்கள் அவர்களுக்கு மன்னித்தால் உங்கள் பரமபிதா உங்கள் தப்பிதங்களை என்ன செய்வாரா, மன்னிப்பார். மனுஷனுடைய தப்பிதங்களை நீங்கள் அவர்களுக்கு மன்னித்தால். ஒரு மனுஷன் உங்களுக்கு விரோதமா எழும்பிட்டான், உங்களுக்கு விரோதமான காரியத்தை செயல்பட்டுட்டான், மன்னிக்க முடியாத குற்றத்தை செஞ்சிட்டான், செஞ்சிட்டான், ஐயோ அவனை பார்க்கும் போதெல்லாம் அந்த பகைமை உணர்ச்சி நமக்குள்ள வரும். ஆண்டவர் சொல்றாரு, நீ முதல்ல அதை நீ மன்னி, அதை நீ என்ன செய்யணும், சத்தமா சொல்லுங்க, அதை என்ன செய்யணும், மன்னிக்கணும். அதனாலதான் ஆண்டவர் சொன்ன, ஒரு கன்னத்தில் அறைந்தால் இன்னொரு கன்னத்தை என்ன செய், காட்டு. நீ மன்னிச்சனா பரமபிதா உன்னுடைய தவறுகளை என்ன செய்வார், மன்னிப்பார். முதல்ல நமக்குள்ள அந்த குணம் வரணும், மன்னிக்கிற கேரக்டர், மன்னிக்கிற சுபாவம். அல்லேலூயா சொல்லுங்க. அவர் சொல்றாரு பாருங்க, நீ மன்னித்தால் பரமபிதா, அவர் சொன்னார், என் பாவத்தை இயேசு மன்னித்ததுனால நான் உன் மேல உன்னை நியாயம் தீர்க்க நான் ஆள் இல்லை, இயேசு உன்னை பார்த்துக்கொள்வார். நீ ஆண்டவர்கிட்ட ஒரே ஒரு வார்த்தை சொல்லு, இயேசுவே என்னை மன்னிங்கன்னு மட்டும் கேளு, ஆண்டவர் பாவத்தை என்ன செய்வார், மன்னிப்பார். அடுத்த வசனம் சொல்லுது பாருங்க, மனுஷனுடைய தப்பிதங்களை நீங்கள் அவர்களுக்கு மன்னியாதிருந்தால் உங்கள் பிதா உங்கள் தப்பிதங்களை என்ன செய்ய மாட்டார், மன்னியாதிருப்பார், மன்னிக்கவே மாட்டார். தோத்திரம். மன்னிக்கிற குணம் நமக்குள்ள வேணும். இன்னைக்கு நம்முடைய கூட உடன் பிறந்தவர்கள், நம்மோடு கூட இருக்கிறவங்க எத்தனை பேர் இன்னும் பேசாம இருக்கிறோம்? ஏதோ ஒரு காரியத்தை சொன்னதுனால அந்த வைராக்கியத்துல நம்ம இன்னும் உட்கார்ந்துகிட்டு இருக்கிறோம்.
ஆண்டவர் சொல்றாரு, உன்னை நீ செஞ்சனா, நீ மன்னிச்சிட்டனா நான் உன்னை என்ன செய்வேன், மன்னிப்பேன். மன்னிப்பேன்றதை விட நீ மற்றவங்களை மன்னிச்சிட்டனா நான் உன்னை மேல மேன்மை ஆக்கிடுவேன். அவ்வளவுதான். நான் ஆண்டவருடைய சமூகத்தில் நான் மேன்மையா மாறிடுவேன். அப்ப பரமபிதா இயேசு சொல்றார், என்னுடைய பரமபிதா நீ செய்த தவறுகளை எல்லாம் என்ன செய்கிறவர், மன்னிக்கிறவர். அதனால நீ மற்றவருடைய செய்கிற தப்பிதங்களை என்ன செய்யணும், மன்னிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதே 18வது அதிகாரம், மத்தேயு 18ஆம் அதிகாரத்தில் இன்னொரு வார்த்தையை அவர் சொல்றாரு. 18வது அதிகாரம் 35ஆம் வசனத்தில் நம்ம இப்படி வாசிக்கிறோம், சத்துருவை என்ன செய்யுங்க, மனப்பூர்வமாய் போனால், இங்க பாருங்க, நீங்களும் அவனவன் தன் தன் சகோதரன் செய்த தப்பிதங்களை மனப்பூர்வமா மன்னிக்கணும். எப்படி மன்னிக்கணுமா, மனப்பூர்வமாய். மன்னியாமற் போனால் என் பரமபிதா உங்களுக்கு இப்படி என்ன செய்ய மாட்டாரா, செய்ய மாட்டார். நீ மனப்பூர்வமா மன்னிச்சிடணும். சும்மா பேரளவில் உதட்டளவில் இல்ல, உண்மையாய் நான் மன்னிச்சிருக்கிறேன். இயேசு உண்மையா நம்முடைய பாவங்களை மன்னிக்கலனா நம்ம இந்த இடத்துல உட்கார்ந்துருப்போமா? இல்லைங்க, உட்கார்ந்துருக்கே மாட்டோம், உட்கார்ந்துருக்கே மாட்டாங்க. அவர் மனப்பூர்வமாய் நம்முடைய தப்பிதங்களை, நம்முடைய பாவங்களை, அவருக்கு பிடிக்காத எவ்வளோ காரியங்களை நம்முடைய வாழ்க்கையில செஞ்சோம், அவைகள் எல்லாவற்றையும் ஆண்டவர் மன்னித்தார். அந்த விசுவாசத்தோடு கூட தான் நம்ம ஞானஸ்நானம் பெற்றோம். இன்றைக்கும் நாம் வாழ்ந்து கொண்டிருப்பது, இயேசு என்னுடைய சகல பாவங்களையும் அவருடைய ரத்தத்தினாலே கழுவி என்ன செய்துட்டார், என்னை மீட்டெடுத்தார், என்னை மன்னித்து விட்டார். அந்த மன்னிக்கிற சுபாவம் ஒவ்வொரு கர்த்தருடைய பிள்ளைக்கும் வேணும். உங்களுக்கு தெரியும், நம்முடைய தேசத்தில் ஒரிசாவில் நடந்ததான ஒரு பயங்கர சம்பவம். சில ஆண்டுகளுக்கு முன்பதாக ஒரு மிஷனரியும் 2 பிள்ளைகளையும் நடு இரவில் ஜீப்பில் வச்சே கொளுத்தி கொண்டுட்டாங்க. கிரகாம் ஸ்டெயின்ஸ் என்கிற ஒரு மிஷனரி, 2 சின்ன பிள்ளைகள். அவருடைய மனைவி என்கிட்ட கேட்டாங்க, நீங்கள் என்ன செய்ய போறீங்க அப்படின்னு. நான் அவங்கள மன்னிக்கிறேன்னு சொன்னார். அந்த அம்மா சொன்னாங்க, இந்த கொலைகாரங்க என் கணவனை என் பிள்ளைகளை கொலை செய்தவர்களை நாங்கள் என்ன செய்கிறேன், மன்னிக்கிறேன். அவர் உயிரோடு இருக்கிற காலங்கள் எல்லாம் அவரை குறித்து நிறைய பேருக்கு தெரியாது. ஆனால் அவர் மரித்து போன பிறகோ உலகமெங்கிலும் அந்த 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 மிஷனரியினுடைய பெயர் பிரபல்யமாயிட்டு. அவருடைய மனைவி சொன்னாங்க, என் கணவனாரை கொலை செய்தவர்களை நான் என்ன செய்கிறேன், மன்னிக்கிறேன். அரசாங்கம் கேட்டுச்சு, நீங்க என்ன சொல்லுங்க, நாங்க என்ன வேணாலும் செய்யறோம். நோ, அவங்கள ஆண்டவர் பார்த்துருவார். இயேசு அவங்களை நேசிக்கிறார். நான் அவர்களை நான் என்ன செய்கிறேன், மன்னிக்கிறேன்னு சொன்னான். அப்போ அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, எந்த சூழ்நிலைமையிலும் நம்முடைய வாழ்க்கையில இதை மன்னிக்கிற ஒரு சுபாவம் வேணும். பகை நமக்குள்ள என்ன செய்யக்கூடாது, இருக்கக்கூடாது. பகைமை நமக்குள்ள இருக்கக்கூடாது. நமக்கு மற்றவங்களுக்கு வித்தியாசம் இருக்கு. ஆனால் ஆண்டவருக்குள்ள மன்னிக்கிற சுபாவம் இருந்தது. அது அவருக்குள்ள இருந்த தெய்வீகம். அந்த தெய்வீக சுபாவம் அவருக்குள்ள இருந்ததுனால அவர் சொல்றாரு, மன்னிக்கிற சுபாவம் உனக்குள்ள வேணும்ன்றார். 3ஆவதாக அவருக்குள்ள இருந்ததான காரியம், யோவான் எழுதின சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம் 46ஆம் வசனம். யோவான் 8:46. பாவம் உண்டென்று உங்களில் யார் என்னை குற்றப்படுத்த கூடும். அப்படின்னா ஆண்டவர் இந்த பூமியில உங்களை என்னை நேசிக்க வந்தார். ஆனால் அவர் பாவத்தை என்ன செய்கிறவர், வெறுக்கிறவர். பாவியே அவர் நேசித்தார். இந்த பூமியில இருந்த நாட்களில் அவரிடத்துல வந்ததான எல்லாரையும் அவர் என்ன செஞ்சார், நேசித்தார். அவர் நேசிக்காம இல்லை, நேசித்தார். ஆனா பாவம் செய்தவனை வெறுத்தார். பாவி அவர் வெறுத்தார். இங்க சொல்றாரு, என்னிடத்தில் பாவம் உண்டென்று உங்களில் யார் என்னை குற்றப்படுத்தக்கூடும். நம்மளை பார்த்து அப்படி யாராவது கேட்டா நம்ம இன்னைக்கு சொல்ல முடியுமா, நம்ம எல்லாம் கர்த்தருடைய பிள்ளைகள். பாவம் வேதம் சொல்லுகிறது கீழ்ப்படியாமை. சொல்லுங்க, கீழ்ப்படியாமை
நியாயப்பிரமாணத்தை மீறுவது பாவம். பாவம். உன் பாவம் வாசற்படியில் என்ன செஞ்சிருக்கு? படுத்திருக்குன்ற. இன்னைக்கு எந்தெந்த விதங்களிலெல்லாம் பாவம். நான் சமீபத்தில் நேற்று நினைக்கிறேன், ஒரு பிரசங்கம் பண்ற நேரம் பிரசங்கத்தை கேட்கணும். ஆராதனைக்கு வந்துட்டா செல்போன் சத்தம் என்ன செய்யக்கூடாது? கேட்கக்கூடாது. அதெல்லாம் நமக்கு அதை விட முக்கியம் இயேசு நம்மகிட்ட இருக்காரு. அது ஏன் நமக்குள்ள வரமாட்டேக்கு? எடுத்துட்டு வெளியே வெளியே ஏன் ஓடுறோம்? அதை ஆஃப் பண்ணி போடு. அதை வெறுக்கணும். இது இல்லாத காலத்தில் எப்படி இருந்தோம்? இத இல்லாத காலத்தில் எப்படி இருந்தோம்? இருந்தோமா இல்லையா? இருந்தோமா? இருந்தோம். ஏங்க அது இல்லாம வாழ முடியுமா முடியாதா? முடியுமா? கண்டிப்பா முடியுங்க. அது முடியும், நம்மால முடியும். அப்படிதான் வாழ்ந்தோம். ஆனா இப்ப அது ஃபேஷனா மாறிட்டு. ஃபேஷனா மாறி நம்ம இன்னைக்கு பிள்ளைகளுக்கு போனை வாங்கி கொடுத்துடுறோம். போனை வாங்கி கொடுத்து கையில இன்னைக்கு எதனால வீட்டுக்குள்ள என்ன நடக்குது தெரியுமா? பெரிய குறைச்சான். வெறுக்கணும். நமக்குள்ள பாவத்தை வெறுக்கக்கூடிய இப்படிப்பட்ட காரியங்களை வெறுக்கிறதுக்கான கிருபைய நம்ம ஆண்டவர்கிட்ட பெற்றுக்கொள்ளும். சாரி. என்னிடத்தில் பாவம் உண்டு என்று உங்களில் யார் சொல்லுங்க? சொல்லக்கூடும். அதே 8ஆம் அதிகாரம் திருப்புங்க. 4 இருந்து 9 வரை படிக்கணும். நல்லா அழகா படிங்க. கொஞ்சம் நிறுத்தி படிக்கணும் அந்த வசனத்தை. படிங்க. போதகரே, ஆ ஆ ஆ தோத்திரம். போதுமா? இந்த சம்பவம் நம்ம எல்லாருக்கும் நல்லா தெரியும். இயேசு ஒலிவ மலையிலிருந்து கீழே இறங்கி வர்றார். இறங்கி வருகிறதான வேளையில வேத பாரகரும் பரிசேயரும் ஒரு சகோதரிய பிடிச்சிட்டு வர்றாங்க. இந்த சகோதரி பாவத்தில் சிக்கி தவித்தவள். பாவம் செஞ்சதை கையுமையுமா பிடிச்சிட்டாங்க. இப்ப இயேசுகிட்ட கொண்டு வராங்க. வந்தவன் என்ன சொல்றான்? இப்படிப்பட்டவர்களை கல்லெறிய வேண்டும் என்று, கல்லெறிந்து கொல்ல வேண்டும் என்று மோசே நியாயப்பிரமாணத்தில் தமக்கு கட்டளையிட்டிருக்கிறாரே, நீர் என்ன சொல்லுகிறீர் என்று கேட்டார். இந்த வேத பாரகரும் பரிசேயரும் இயேசுவின் இடத்துல வந்து கேட்ட கேள்வி, என்ன செய்யணும் இவங்களை? நம்மாவை என்ன செய்யணும்? கல்லெறியணும். இவனுக்கு வேலையை என்ன செய்யணும் சொல்லுங்க? ஆனா மோசே நியாயப்பிரமாணத்தில் இவன் சொன்னபடி இல்லை. மோசே நியாயப்பிரமாணத்தின்படி 2 பேரும் கல்லெறிந்து கொள்ளணும். அப்படிதான் இருக்கு. 2 பேர். நீங்க லேவியராம 20, 10, 22, 24 நீங்க படிச்சு பார்த்தீங்கன்னா இப்படிப்பட்ட பாவத்துல பிடிபடுகிற 2 பேரையும் கல்லெறிஞ்சு கொல்ல சொல்றாரு. ஆனா இவன் என்ன சொல்றான்? இந்த அம்மாவை கல்லெறிஞ்சு கொல்லணும். நீர் என்ன சொல்லுகிறீர்? அடுத்த வசனம் சொல்லுது, அவர் மேல் குற்றம் சுமத்துவதற்கான காரணம் உண்டாகும் பொருட்டு அவரை என்ன செய்யறாங்களா? அப்ப இவன் போய் நேர இந்த அம்மாவை கல்லெறியணும் பிடிக்கணும்ன்றதுக்காக அல்ல, இயேசுவை சோதிப்பதற்காக இவன் என்ன செய்யறான்? அவன் போய் நின்றுகிட்டு இருக்கான். கல்லெறியணும். மோசே நியாயப்பிரமாணம் இப்படி இல்ல சொல்லுது. மோசேயின் நியாயப்பிரமாணம் கல்லெறிந்து கொல்ல சொல்லுது. நீர் என்ன சொல்றீர்? நீங்க என்ன சொல்றீங்க? ஆண்டவர் ஒண்ணுமே சொல்லல. ஆண்டவர் என்ன பண்றாரு? எழுதிக்கிட்டே இருக்கிறார். எழுதிக்கிட்டே இருக்கிறார்.
வேதம் சொல்லுது ஓயாமல். எப்படி? ஓயாமல். ஓயாம கேட்டுக்கிட்டு இருக்கான். என்ன செய்யணும்? என்ன செய்யணும்? ஆண்டவர் முதல்ல சொன்னார், உங்களில் பாவம் இல்லாதவன் எவ்வளவு என்ன செய்யுங்க? கல்லறி. உங்களில் பாவம் இல்லாதவன் முதல்ல நீ கல்லறினார். கொஞ்ச நேரத்தில் பார்த்தா யாருமே இல்லை, எல்லாருமே போயிட்டான். அப்ப அத்தனை பேர் எப்படிப்பட்டவனா இருக்கிறான்? பாவம். அந்த அம்மா அப்பா சொன்னாரு, நானும் உன்னை ஒன்றும் செய்யலமா, நீ என்ன செய்யாத? பாவம் செய்யாத. நீ பாவம் செய்யாத. அவ்வளவுதான் ஆண்டவர் சொன்ன வார்த்தை. நீ இனி பாவம் செய்யாதே. ஆண்டவர் வெறுத்துட்டார். அப்போ பாவத்தை ஆண்டவர் என்ன செய்கிறவர்? வெறுக்கிற ஒரு தேவ மனிதர். அவர் தேவன். அவர்கிட்ட இருந்த சுபாவம் பாவத்தை வெறுக்கிறது. இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில இதை வெறுக்கணும். மோசேயை குறித்து வேதம் சொல்லுகிறது, அனித்தியமான பாவ சந்தோஷங்களை அனுபவிப்பதை பார்க்கிலும் தேவ பிள்ளைகளோடு துன்பத்தை அனுபவிப்பதையே என்ன செய்தானா? தெரிந்து கொண்டான். அனித்தியமான பாவ சந்தோஷத்தை அனுபவிக்க மோசேக்கு எகிப்தில எல்லா விதமான காரியங்களும் இருந்தது. ஆனால் அவன் சொல்றான், இது எனக்கு தேவையில்லை, நான் தேவ பிள்ளைகளோடு என்ன செய்கிறேன்? துன்பத்தை அனுபவிக்கிறேன். பவுல் அதான் சொல்றார், எனக்கு உண்டான எல்லாவற்றையும் நஷ்டம் என்று விட்டேன், குப்பையா என்றேன். இயேசு கிறிஸ்துவுக்காக எல்லாவற்றையும் நான் விட்டுட்டேன். பாவம் இந்த பூமியில இன்றைக்கு கொடி கட்டி பறக்கு. சமீபத்தில் நான் ஒரு மலையாள நியூஸ் பார்த்தேன். எர்ணாகுளத்தில் 4 வயசு குழந்தைய பெத்த தாய் தூக்கி என்ன போட்டா? எங்க போட்டா தெரியுமா? ஆத்துல போட்டா. அங்கன்வாடியில வந்து படிச்சுக்கிற பிள்ளை அந்த பொண்ணு. அங்கன்வாடி டீச்சர்லாம் சொல்றாங்க, ரொம்ப ஆக்டிவான பிள்ளை. அம்மா தூக்கி போட்டா ஆத்துல. பிள்ளை செத்து போச்சு. அம்மாவை அரெஸ்ட் பண்ணிட்டான். அம்மாவை அரெஸ்ட் பண்ண பிறகுதான் தெரியுது, சொந்த சித்தப்பனாலே அந்த 4 வயது குழந்தை பல நாட்களாக பாதிக்கப்பட்டிருக்குது. சொந்த அண்ணன் பிள்ளை, பக்கத்துல தான் வீடு, அண்ணன் வீடு. உலகம் எப்படி இருக்கு பாருங்க. இந்த உலகம் பாவம், பிசாசு இன்னைக்கு அந்த அளவுக்கு மனுஷனுடைய இருதயத்துல விதைச்சு வச்சிருக்கிறான். அதனாலதான் வேதம் சொல்லுகிறது, கர்த்தருடைய பிள்ளைகளை நாம் இருக்கிற இந்த கடைசி நாட்களில் நாம் பாவத்தை வெறுக்க ஆண்டவர் நமக்கு கிருபை தரணும். நம்முடைய பிள்ளைகளுக்கு தயவு செய்து சொல்றேன், நீங்க இருக்கிற இந்த உலகம் ரொம்ப மோசமான ஒரு உலகம். இந்த உலகத்துல ஆண்டவருடைய பாதுகாப்பு உங்களுக்கு வேணும். நீங்க வெளியில போகும்போது தேவனுடைய பாதுகாப்பு உங்களுக்கு இருக்கணும். ஆண்டவருடைய பாதுகாப்பு இல்லைன்னா நம்ம பிள்ளைகளா இந்த பூமியில வாழ முடியாது இனி வருகிற காலங்களில். ஆகவே ஒவ்வொரு நாளும் தயவு செய்து பெற்றோர்கள் உங்களுடைய பிள்ளைகளுக்கு நல்ல ஆலோசனை சொல்லுங்க, நல்ல ஜெபம் பண்ணுங்க. உங்க பிள்ளைகளுக்காக டெய்லி தலைமையில கையை வச்சு ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, என் பிள்ளைகளை இந்த உலக பாவங்களுக்கு என்ன செய்யும்? விளக்கும். உடைய பிள்ளைகளுடைய பேச்சுக்கள் எப்படி இருக்கு? நடக்கைகள் எப்படி இருக்கு? அவருடைய உடை நடை பாவனை எப்படி இருக்கு? இதெல்லாம் பெற்றோர்களாய் நாம் வாட்ச் பண்ணணும். ஏன்னா இன்னைக்கு உலகம் அந்த மாதிரி போகுது. ஆண்டவர் அதை வெறுக்கிறார். உங்களை என்னை நேசிக்கிறார். ஆனால் நாம் செய்கிற பாவத்தை ஆண்டவர் என்ன செய்கிறார்? வெறுக்கிறவர். வெறுத்துரு. இது பிடிக்கலையா? இது செய்த தவறு தான், இது ஏசப்பாவுக்கு பிடிக்கல, விட்டுரு, வெறுத்துரு. அதனால ஒண்ணும் இல்லை, நமக்கு நன்மை தான். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். கர்த்தருடைய பிள்ளைகளே, இயேசு கிறிஸ்துவுடைய சுபாவம் பாவத்தை வெறுக்கிறார். சொல்றார், உங்களில் பாவம் இல்லாதவன் முதல்ல இந்த அம்மா மேல என்ன செய்யுங்க? கல்லறிங்க. அவர் மறுபடியும் குனிந்து எழுதினாராம். 9ஆம் வசனம் சொல்லுகிறது, அவர்கள் அதை கேட்டு தங்கள் மனசாட்சியில் கடிந்து கொள்ளப்பட்டு பெரியோர் முதல் சிறியோர் வரைக்கும் ஒவ்வொருவராய் போய்விட்டார்கள். அப்போ அந்த இடத்துக்கு சின்ன பிள்ளைகளும் வந்திருக்காங்க, பெரியவங்களும் என்ன செஞ்சிருக்காங்க? இயேசு ஒன்னும் சொல்லல. உங்களில் பாவம் இல்லாதவன் முதல்ல என்ன செய்?
கல்லறி ஒரே வார்த்தையில முடிச்சுட்டு அவர் பாட்டுக்கு அவர் வேலையை பார்த்துக்கிட்டே இருக்கிறார். இந்த வார்த்தையை கேட்ட உடனே கல்லறிய வந்த ஆட்கள், இயேசுவை குற்றம் காணும்படி வந்த மக்கள் சொல்றாங்க, வேதம் சொல்லுகிறது அவங்க மனசாட்சியில குத்தப்பட்டவர்களாய் ஓடி போயிட்டான். அப்படின்னா வந்தவன் அத்தனை பேர் யாரா இருக்காங்க? பாவம் செய்தவனா இருக்கிறான். மனசாட்சியில குத்து வேணும். ஐயோ நான் செய்யறது தவறு, ஏசப்பாவுக்கு பிடிக்கல, எங்க அப்பா அம்மாவுக்கு விரோதமா நான் அந்த காரியத்தை செய்கிறேன், பொய் பேசுறேனே, எங்க அம்மா அப்பா கிட்ட பொய்யே சொல்லிட்டு வந்துட்டேனே, அந்த மனசாட்சியில குற்ற உணர்வு உனக்குள்ள இருக்கணும். அந்த உணர்வு மட்டும் இருந்துச்சுன்னா உன்னை யாரும் ஒன்றும் பண்ண முடியாது. ஆமென் சொல்லுங்க, அல்லேலூயா. அந்த மனசாட்சி, நான் ஆண்டவருடைய பிள்ளை, இயேசு என்னை நேசிக்கிறார், எங்க அப்பா எங்க அம்மா ஒரு நல்ல கடவுளுடைய பிள்ளை, நாங்கள் ஒரு நல்ல ஆவிக்குரிய சபைக்கு போறோம், அதனால இப்படிப்பட்ட பாவத்தை நான் செய்ய மாட்டேன் அப்படின்ற எண்ணம் பிள்ளைகளுக்குள்ள உருவாங்க. அந்த மனசாட்சி நமக்குள்ள இருக்கணும். மனசாட்சியில குத்தப்பட்டு எல்லாரும் என்ன பண்ணிட்டாங்க? ஓடி போயிட்டான். பெரியோர் முதல் சிறியோர் வரை எல்லாரும் போயிட்டான். அப்ப சின்ன பிள்ளைகளை என்ன செய்யுது? சின்ன பிள்ளைகள் என்ன பண்ணுது? பாவம் செஞ்சதுனால அவனும் போயிட்டான். உங்க வாழ்க்கையில பாவம் செய்கிறவர்களாய் அல்ல, பாவத்தை வெறுக்கிறவர்களாய் நீங்கள் நானும் மாறணும். ஆமென் சொல்லுங்க, அல்லேலூயா. அதை வெறுக்கணும். அந்த சுபாவத்தை ஆண்டவரே எனக்கு தாரும். ஆண்டவர்கிட்ட கேளுங்க. கடைசியா அவருக்குள்ள இருந்ததான ஒரு தெய்வீக சுபாவம் பொறுமை. ஏசப்பாக்குள்ள இருந்தது என்னது? பொறுமை. அவருக்குள்ள இருந்த பொறுமை. நீங்க லூக்கா எழுதின சுவிசேஷம் 23ஆம் அதிகாரம், லூக்கா 23ஆம் அதிகாரம் அவருடைய 9ஆம் வசனத்தை வாசிங்க பார்க்கலாம். இங்க ஏரோது, இயேசு ஏரோது ராஜாவின் இடத்துல கொண்டு போறார். நியாயம் விசாரிப்பதற்காக கொண்டு போறாங்க. முதல்ல பிலாத்து கிட்ட கொண்டு போனாங்க. பிலாத்தினிடத்துல கொண்டு போன போது இவர் கலிலேயன் என்பதை அறிந்ததுனால இவங்க பிலாத்து கிட்ட அனுப்பிட்டாங்க, ஏரோது கிட்ட அனுப்பிட்டாங்க. இந்த ஏரோதுவை குறித்து அதுல 8ஆம் வசனத்தில் தெளிவா சில காரியங்களை வேதம் சொல்லுது பாருங்க. ஏரோது இயேசு கிறிஸ்துவை குறித்து கேள்விப்பட்டதினாலும் பார்க்க வேண்டும் என்று விரும்பி இருந்ததினாலும் அவரை காணும்படி வெகு நாளா என்ன செய்திருந்தான்? ஆசை கொண்டிருந்தான். அப்ப பாருங்க, இந்த ஏரோது ராஜா இயேசுநாதரை குறித்து கேள்விப்பட்டிருக்கிறார். அவர் செய்த அற்புதத்தை கேள்விப்பட்டிருக்கிறார். அவர் செய்த அடையாளத்தை கேள்விப்பட்டிருக்கிறார். இந்த இயேசுநாதரை எப்படா நான் பார்ப்பேன், எப்ப நான் பார்க்கணும், அந்த 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 எதிர்பார்ப்பு யாருக்குள்ள இருந்தது? ஏரோதுக்குள்ள இருந்தது. இந்த ஏரோது அதை பார்த்த இயேசுவை பார்த்த உடனே நான் விடுதலை ஆக்கணும்னு சொல்லி அவர் விருப்பப்பட்டார். அதனாலதான் கேட்கிறார். அநேக காரியங்களை அவரிடத்தில் விழாவினான். நிறைய காரியத்தை கேட்டிருக்கான், கொஸ்டின் கேட்டிருக்கிறான். நீர் இந்த அற்புதத்தை எப்படி செஞ்சீங்க? நான் நினைக்கிறேன் இதை படிக்கும்போது, இந்த அற்புதத்தை எப்படி செஞ்சீங்க, இந்த அற்புதத்தை எப்படி செஞ்சீங்க, இது எந்த தைரியத்தில் செஞ்சீங்க, எந்த அதிகாரத்தில், எல்லாவற்றுக்கும் ஆண்டவர் அருமையா பொறுமையா இருக்கிறார். அதனால சொல்றாரு, அநேக காரியங்களை விரவினான், அவன் மறுமொழி ஒன்றும் அவனுக்கு என்ன செய்யல, சொல்லவே இல்லை. ஹல்லேலூயா. அவருடைய பொறுமை எந்த அளவுக்கு பொறுமை! அதனால ஏசாயா தீர்க்கதரிசி 53ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தில் அவர் வாய் திறவாதபடிக்கு, அவர் அடிக்கப்படுகிற ஆட்டுக்குட்டியை போல வாய் திறவாதபடிக்கு என்ன செஞ்சாராம்? நடந்து போன. என்ன வேணாலும் நடக்கட்டும், பிதாவின் சித்தம், அதற்கு பொறுமையோடு கூட அவர் காத்திருந்தார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவர் நிறைய வாக்குத்தத்தங்களை நமக்கு தந்திருக்கிறார். இந்த வாக்குத்தத்தங்களை எல்லாம் ஆண்டவர் ஏற்ற காலத்தில் கர்த்தர் நிறைவேற்றுவார். ஆமென் சொல்லுங்க, ஆமென். அதற்கு சில நாட்கள் நம்முடைய வாழ்க்கையில பொறுமை மிக அவசியம். அதனாலதான் யாக்கோபு சொல்றாரு, யோபினுடைய பொறுமையை குறித்து
யாக்கோபின் நிருபம் 5ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தில் யோபுவை கர்த்தர் எல்லா விதங்களிலும் ஆசீர்வதித்தார். எல்லாவற்றையும் இழந்து போனான். ஆனால் திரும்ப அதை பெற்றுக்கொள்வதற்கு, 2 இரட்டத்தனை அவன் பெற்றுக்கொள்வதற்கு யோபு ரொம்ப பொறுமையோடு கூட இருந்தான். அவனுடைய வாயினால, அவனுடைய கண்களினால அவன் பொருத்தனை செஞ்சிருக்கிறான். நான் என் ஆண்டவருக்கு விரோதமாக என்ன செய்ய மாட்டேன், பேச மாட்டேன். என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். பொறுமை, எவ்வளவு பொறுமை யோபுக்குள்ள இருந்த பொறுமை. அவருடைய மனைவி ஆண்டவரை தூஷிக்க சொன்ன போது கூட பொறுமையா இருந்தார். இந்த பொறுமை கர்த்தருடைய பிள்ளைகளா இருக்கிற நமக்குள்ள வேணும். எதற்கு அவசரப்படாதங்க. எந்த ஒரு காரியத்தையும் நிதானித்து யோசித்து செயல்படுங்க. அது உங்களுடைய வாழ்க்கையில நன்மையை தரும். ஆமென், ஹல்லேலூயா. எதையும் அவசரப்படாத. எந்த ஒரு காரியத்தை செய்தாலும் அவசரப்பட்டு செய்யாதீங்க. பொறுமையோடு கூட ஆண்டவருடைய சமூகத்தில் காத்திருந்து, தேவ சித்தம், நான் செய்ய போகிற அந்த காரியத்தில் தேவ சித்தம் இருக்கிறதா, நான் செய்தால் இந்த காரியத்தினால எனக்கு பலன் இருக்கிறதா என்பதை தேவ சித்தத்திற்கு நம்முடைய வாழ்க்கை ஒப்பு கொடுக்கணும். நம்மை ஒப்பு கொடுத்து, ஆண்டவருடைய சித்தத்திற்கு ஒப்பு கொடுத்து பொறுமையோடு காத்திருந்தால் ஆண்டவர் ஏற்ற வேளையில கர்த்தர் நம்முடைய காரியங்களை வாய்க்க செய்வார். ஆமென், ஆமென், அல்லேலூயா. யோபுக்கு கர்த்தர் அதை செய்தார். அவர் பொறுமையோடு இருந்தார். நண்பர்கள் தூஷித்தார்கள், மனைவி தூஷித்தார், எல்லாரும் தூஷித்தார்கள். ஆனால் அவருக்கு தெரியும், என் மீட்பர் உயிரோடு கூட இருக்கிறதுனால என்னை அவர் நடத்துவார், என்னை அவர் நடத்துவார் என்று சொல்லி பொறுமையோடு கூட காத்திருந்தான். நல்லா யோசிச்சு பாருங்க. யாக்கோபுக்கு யோபுவை குறித்து எப்படிங்க தெரியும்? எப்படி தெரியும்? யாக்கோபு எழுதி வைக்கிறார், யோபுவின் பொறுமையை நீங்கள் என்ன செய்யுங்க, நினைத்து கொள்ளுங்கள். நீங்க நினைச்சு கொள்ளு, அவருடைய பொறுமையை பாரு. அந்த பொறுமை நமக்கு வேணும். இயேசு கிட்ட அந்த பொறுமை இருந்தது. அவர் அடித்த போதும், துப்பின போதும், எல்லா விதத்திலும், எல்லா நேரங்களிலும் பொறுமையா அவர் இருந்ததை நம்ம பார்க்கிறோம். இந்த சுபாவங்கள், இந்த தெய்வீக சுபாவங்கள், கிறிஸ்துவின் சிந்தை, கிறிஸ்துவின் சிந்தையை உங்களுக்குள் இருக்க கடவுது என்று பவுல் சொன்னார்ல, இதுதான் கிறிஸ்துவுக்குள்ள இருந்த சிந்தை. இந்த சிந்தை நம்மில் இருக்குமானால் நாம் அநேகருக்கு ஆசீர்வாதமாக இருக்க கர்த்தர் நமக்கு அனுகிரகம் செய்வார். ஆகவே நம்முடைய வாழ்க்கையில் அன்பு ரொம்ப முக்கியம். நம்முடைய சகோதரர்கள் மேல, நம்முடைய உடன்பிறப்புகள் மேல அன்பு செலுத்தணும். மன்னிக்கிற சுபாவம், பாவத்தை வெறுக்கிற ஒரு சுபாவம், பொறுமை. ஆண்டவர் எல்லாவற்றிற்கும் என்ன தாரும்? பொறுமையை தார். வீட்டில் கூட சகோதரிகளாக இருக்கட்டும், சகோதரர்களாக இருக்கட்டும், எந்த ஒரு காரியம் செஞ்சாலும் பொறுமை. ஆண்டவர்கிட்ட கேளுங்க. காலையில் எந்திரிச்ச உடனே கேட்டுருங்க, ஆண்டவரே எனக்கு என்ன தாரும்? பொறுமையே தார். சகோதரிகள் கேளுங்க, பொறுமை தாரும். அடுப்படியில் போன உடனே ப்ரெஷர் ஏறிடக்கூடாது. காலையிலே வீட்டுக்குள்ள ப்ரெஷர் ஏறிச்சுன்னா அன்னைக்கு முழுசும் என்னவா தான் இருக்கும்? ப்ரெஷராக தான் இருக்கும். பொறுமை தாங்க ஆண்டவரே எனக்கு. நம்மளும் எந்திரிச்ச உடனே காலையில் ஆண்டவர்கிட்ட பொறுமையே தார். எந்த விதத்தில், எந்த பக்கத்திலிருந்து அம்புகள் வந்தாலும் பொறுமை, பொறுமை, பொறுமை. பொறுமை கடலிலும் பெரிதுன்னு சொல்றாங்க. கிறிஸ்துவின் சுபாவங்களில் இந்த சுபாவங்கள் நமக்குள்ளே இருக்கட்டும். இந்த சுபாவங்கள் நமக்குள் இருக்குமானால், யாக்கோபு சொன்னார், அந்த மகா மேன்மையான ஆசீர்வாதம், அந்த மகா மேன்மையான அந்த வாக்குத்தத்தங்கள் உங்களில், உங்களுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில், உங்கள் சந்ததிகளில், உங்கள் சந்தானங்களில் அந்த வார்த்தைகள் நிறைவேறும். கர்த்தர் அந்த வார்த்தைகளால் நம்மை ஆசீர்வதிப்பார். நம்ம எல்லாரும் எழுந்து நிற்போமே. எல்லாரும் ஆண்டவருடைய சமூகத்தில் நம்மை தாழ்த்தி ஆண்டவர்கிட்ட சொல்லுவோம், ஆண்டவரே கிறிஸ்துவின் சிந்தை, கிறிஸ்துவின் சிந்தை எங்களுக்குள்ளே இருக்கட்டும். கிறிஸ்துவின் சிந்தை எங்களிலே இருக்க ஆண்டவரே உதவி செய்யும். ஆண்டவரே நீர் எங்களுக்கு அப்படிப்பட்ட கிருபை எங்களுக்கு தாரும். பாவத்தை வெறுக்கிற ஒரு சிந்தையை எனக்குள்ள இருக்கணும். ஆண்டவரே நான் எல்லாரையும் நேசிக்கிற ஒரு பிள்ளையாய் ஆண்டவர் என்னை மாற்றும், என்னை மாற்றும். ஆண்டவரே நான் எல்லாரையும் நேசிக்கணும், உம்மை நேசிப்பது போல. ஆண்டவரே நான் எல்லாரையும் நேசிக்கணும். நான் உம்மை நேசிப்பதை விட நீர் என்னை நேசிப்பதை எண்ணி நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே உம்மை நேசிக்கிற பிள்ளையா என்னை மாற்றும் என்று சொல்லுங்க. ஹல்லேலூயா.
எல்லாரும் வாய்களை திறந்து, நான் உம்மை நேசிக்கிறேன், எந்தன் உயிரை பார்க்கிலும் நான் உம்மை நேசிக்கிறேன், எந்தன் உயிரை பார்க்கிலும் ஆராதிப்பேன் உம்மை நான் உண்மை மனதுடன், ஆராதிப்பேன் உம்மை நான் உண்மை மனதுடன், நான் உம்மை நேசிக்கிறேன், எந்தன் எல்லாரும் சேர்ந்து சொல்லுங்க, நான் உம்மை நேசிக்கிறேன் ஆண்டவரே. இயேசுயா, எந்தன் உயிரை பார்க்கிலும் ஆராதிப்பேன் நான் உண்மை மனதுடன், ஆராதிப்பேன் நான் உண்மை மனதுடன். பெற்ற என் தாயும் நண்பர்கள் தள்ளுகையில் என்னுயிர் கொடுத்து நான் நேசித்து வெறுக்கையிலே, பெற்ற என் தாயும் என்னுயிர் கொடுத்து நான் நேசித்து வெறுக்கையிலே, என்னுடையவன் என்று சொல்லி அழைத்தீரன் செல்ல பெயரை, நீர் என்னுடையவர் என்று சொல்லி அழைத்தீரன் செல்ல பெயரை, வளர்த்தீரிவ்வளவாக உம் நாம மகிமைக்காக. ஆண்டவரே, என்னை வளர்த்தி உம்முடைய சுபாவத்தை எனக்கு தந்து, ஆண்டவரே நீ இந்த அளவு நீர் வளர்த்தீர, அதனால நான் உம்மை நேசிக்கிறேன். ஆண்டவரே, நான் உம்மை நேசிக்கிறேன், எந்தன் உயிரை பார்க்கிலும் நான் உம்மை நேசிக்கிறேன், எந்தன் உயிரை பார்க்கிலும் ஆராதிப்பேன் உம்மை நான் உண்மை மனதுடன், ஆராதிப்பேன் உம்மை நான் உண்மை மனதுடன். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆமென். எங்கள் அன்பா அதிகமாக நேசிக்கிற நல்ல கர்த்தாவே, இந்த ஆராதனை ஆரம்பம் முதல் மட்டும் வரை உம்முடைய மாறாத கிருபை எங்களோடு கூட இருந்ததற்காக உமக்கு ஸ்தோத்திரம். இந்த நாளிலும் ஆண்டவரே உம்முடைய தெய்வீக சுபாவங்களை ஆண்டவரே நாங்கள் தியானிப்பதற்கு நீர் எங்களுக்கு தந்த நல்ல கிருபைக்காய் ஸ்தோத்திரம். உமக்குள் இருந்துதான் அதே சுபாவங்கள் எங்களில் காணப்பட எங்களை உம்முடைய கரத்திலே ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே, இவைகளில் ஏதாயிலும் குறைவிட்டிருக்குமானால் அதை சரி செய்வதற்கு உம்முடைய ஆவியின் அபிஷேகத்தை கர்த்தர்களுக்கு தரும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம்.
ஆண்டவரே, இந்த வசனத்தை கேட்ட பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஆண்டவரே நீர் அப்படியே நடத்துவீராக. சிறியோர் முதல் பெரியோர் வரை ஒவ்வொருவரையும் உடைய திருக்கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். நல்ல காலநிலைகளை அனுகூலமாக்கி எங்களை நீர் கொண்டு வந்து சேர்த்ததற்காய் ஸ்தோத்திரம். மறுபடியும் உடைய பிள்ளைகள் வீடு போய் சேரும் மட்டும் அனுகூலமான காலநிலைகளை எங்களுக்கு நீர் ஆயத்தப்படுத்தி தாரும். அந்த பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். அவருடைய வேலைகள், அவருடைய தொழில்கள் எல்லாவற்றையும் ஆசீர்வதியும் ஆண்டவரே. கர்த்தாவே, இந்த வாரத்தில் பிறந்த நாள், திருமண நாளை கொண்டாடுகிற பிள்ளைகள் ஒவ்வொரு காரணங்கள் ஜெபம் பண்ணுகிறோம். ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். தேவ சமாதானம் கூட இருக்கட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய அன்பிக்கும் சமாதானமும் காவலும் இன்றும் என்றும் கர்த்தருடைய வருகை மட்டும் இருப்பதாக. அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஒருவரையும் ஆசீர்வதிப்பார். ஆமென்.